திரு சாமிநாத், தாவேகாவுடைய இயங்குதல் தன்மை, அந்த கட்சியுடைய இயங்கும் தன்மை, அந்த கட்சியுடைய பொலிட்டிக்கல் ஃபியூச்சர், விஜயுடைய பொலிட்டிக்கல் வில், அவருடைய அரசியல் ஆளுமை, இது மேலெல்லாம் காங்கிரஸ் கட்சிக்கு இன்னும் ஒரு பரிபூர்ண திருப்தி வராத நிலையில தான் இந்த வெவ்வேறு விதமான நிலைப்பாடுகளா? திமுக இருக்கட்டும், திமுக வேண்டும், திமுகவும் தாவேகாவும் சேர்ந்தே இருக்கட்டும், இப்படி பல குழப்பமான தெளிவற்ற பேச்சுக்களுக்கான வெளிப்பாடு என்ன? இல்ல, காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் அகில இந்திய அளவுல திமுக பாஜக எதிர்ப்புல ரொம்ப தீவிரமா இருக்கக்கூடிய கட்சி. நீங்க அதனோடு ஒப்பிடுகிற பொழுது தமிழக வெற்றி கழகம் பாஜக எதிர்ப்பு என்பது பாஜகவை கொள்கை எதிரின்னு சொல்லியிருக்காங்க, அவ்வளவுதான். களத்துல ரொம்ப தீவிரமா பாஜக எதிர்ப்பு அரசியல் அவர்கள்ட்ட இல்ல. கிட்டத்தட்ட ரொம்ப ஒரு மென்மையான தன்மையோடு தான் பாஜகவை மற்றும் பலர் அப்படின்னு தான் அணுகுறாங்க. அப்ப நீங்க கிட்டத்தட்ட திமுக கூட இருந்தாதான், நம்ம சட்டமன்ற தேர்தல்ல எப்படி காங்கிரஸ் கட்சி கூட இருந்தாதான் சிறுபான்மையினர் வாக்குகள் திமுக பக்கம் வரும் அப்படிங்கிற ஒரு சென்டிமெண்ட் இருந்ததோ, அப்படி ஒரு நம்பிக்கை இருந்ததோ, அதே மாதிரி பாராளுமன்ற தேர்தல்ல பாஜக எதிர்ப்பு ஓட்டுகளை வாங்கணும்னா அது திமுக நிச்சயமா தேவை. நீங்க சட்டமன்ற தேர்தலுக்கு எப்படி திமுகவுக்கு காங்கிரஸ் தேவைப்பட்டதோ அதற்கு இணையாக தேவை. நீங்க 2019 பாராளுமன்ற தேர்தல்ல முதல்ல பிரதமர் என்கிற ஒரு நிலைப்பாட்டுல பிரதமர் வேட்பாளராக ராகுல் காந்தி அவர்களை முன்னிலைப்படுத்தினதே திராவிட முன்னேற்ற கழகம் தான். நீங்க அகில இந்திய அளவுல திமுக காங்கிரஸ் கூட்டணி கடையில ஒரு பிணக்கம், மு.க. ஸ்டாலின் அவர்களே பின்வாங்குறாங்கிறது ஒட்டுமொத்த இந்தியா கூட்டணியினருக்கான செய்தியா மாறுகிற தன்மை இருக்கு. அதெல்லாம் கூட அவர்களுக்கு ஒரு நெருக்கடியாக மாறும். இதுல என்ன கேள்வி வருதுன்னா, இப்ப நீங்க பேசுனதும் திரு ஆர்.கே. சார் சொன்னதுலயும் பாஜக எதிர்ப்புங்கிறது தான் கொள்கை, அந்த நிலைப்பாட்டில் உறுதியா இருக்கக்கூடிய கட்சிகளுடன் கூட்டணி அப்படின்னா, இந்த ஒரு தோல்விக்காக, ஒரு பின்னடைவுக்காக திமுகவை விட்டு தாவேகாவை நோக்கி காங்கிரஸ் கட்சி நகர்ந்திருக்காதுல்ல, சொல்லாம போறாங்க அப்படின்ற விமர்சனத்துக்கு உள்ளாகி இருக்க வேண்டிய அவசியமே இல்லையே. பாஜக எதிர்ப்புங்கிற கொள்கையில அடுத்த நாடாளுமன்ற தேர்தலையும் அந்த கட்சி சந்திச்சிருக்க முடியும். இப்ப காங்கிரஸோட முன்னாடி நிக்கிற ஆப்ஷன்ல பாஜக எதிர்ப்புங்கிற கொள்கை இருக்கா, இல்ல சட்டமன்ற, நாடாளுமன்ற, உள்ளாட்சி பிரதிநிதிகளுடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்தணும்ன்ற அந்த தேர்தல் ஆதாயம் முன்னாடி இருக்கா? இல்ல, இப்ப தேர்தல் ஆதாயம் முன்னுக்கு வந்து விட்டது. அதுதான் இங்க இவ்வளவு பிரச்சனைகளுக்கும் மையப்புள்ளிக்கான காரணம். நீங்க கேரளால நீங்க இவர்களோட அகில இந்திய அளவுல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கூட்டணியில இருக்காங்க. கேரளால இடி ரைடு நடக்கிறத வரவேற்கிறாங்க. பினராயி விஜயன் அவர்களுடைய வீட்டுல ரைடு நடக்கிறத ஒரு பக்கம் வரவேற்கிறாங்க. மம்தா பானர்ஜி அவர்கள் இன்னைக்கு பாஜகவுக்கு எதிர் துருவத்தில் இருக்கக்கூடியவர். அங்க போய் பிரச்சாரம் செய்கிற பொழுது ராகுல் காந்தி அவர்கள் அதை பயங்கரவாத அரசுங்கிறார். அப்ப கிட்டத்தட்ட தேர்தல் ஆதாயத்துக்காக ஒவ்வொரு தேர்தலுக்கு ஆதாயம் வேணும். நீங்க நிரந்தர தமிழ்நாட்டுல மாநிலங்களவை தேர்தல ஆதரவு கொடுங்கன்னு இடதுசாரிகள் அலுவலகத்திற்கு திரு சிதம்பரமும் திரு பிரவீன் சக்கரவர்த்தியும் நேரடியாவே போறாங்க. இதுவரைக்கும் காங்கிரஸ் தலைவர்கள் போனதாக நினைவில்லை. ஆமா, அப்ப கிட்டத்தட்ட அவர்களுடைய கணக்கு என்பது, சார், நீங்க நாடாளுமன்ற தேர்தல் ஒரு இலக்கு. இன்னைக்கு 99 இடங்கள் காங்கிரஸ் கட்சிக்கு இன்னைக்கு ஒரு எதிர்கட்சி தலைவர் என்கிற ஒரு அந்தஸ்து வந்திருக்குன்னா அது அந்த பல கடந்த கால இந்தியா கூட்டணி தான். அப்ப இவர்கள் என்ன செய்திருக்கணும், மாநிலங்களுக்குள்ள சில விட்டுக் கொடுத்தல்களை செய்திருக்கணும். அகில இந்திய அளவுல எங்களுக்கு கூடுதல் சீட்டு நாங்க எடுத்துக்கிறோம், நீங்க மாநிலங்கள்ல உங்களுக்கு நாங்க கிட்டத்தட்ட இதுதானே. நீங்க பாஜகவை விட பெரிய எதிரியாக பல மாநிலங்கள்ல காங்கிரஸ் தானே இருந்திருக்கிறது. நீங்க பீகார்ல பாருங்க சார், கூட்டணி போட்டிருந்த ராஷ்டிரிய ஜனதா தளத்துக்கு எவ்வளவு நெருக்கடிகள். 8 தொகுதிகள்ல அவர்களும் இவர்களும் மோதினாங்களே. பக்கத்துல பாண்டிச்சேரியில ஒரு நட்பு ஆட்டம் ஆடுனாங்க. விளைவு என்ன ஆனது, அங்க பாஜக தானே வெற்றி பெற்றது. அப்ப காங்கிரஸ் செய்யக்கூடிய அந்த அணுகுமுறை என்பது ஒரு பெரிய தன்மை, அது ஒரு வகையில. அப்ப அவர்களை பொறுத்தவரை நாடாளுமன்ற தேர்தல் பாஜகவை வீழ்த்தணும் என்பது ஒரு இலக்காக இருந்தாலும் அதற்கு இடையில வருகிற தேர்தல்கள் எல்லாம் இவர்கள் ஆதாயம் எடுத்துக்கொள்ளணும் அப்படிங்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டுக்கு நகர்ந்ததுதான் இந்த இவ்வளவு பெரிய சிக்கல்களுக்கு காரணம். இந்த தேர்தலையும் அந்த நிலைப்பாடு எடுத்தாச்சு, தாவேகாவுடன் போறதுங்கிற நிலைப்பாடு எடுத்தாச்சு. உள்ளாட்சி தேர்தலுக்கும் கூட்டணி தொடரப்போது, நாடாளுமன்ற தேர்தலுக்கும் தொடரப்போது, அடுத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கும் கூட்டணி தொடரப்போகுதுங்கிற அந்த புரிந்துணர்வோடு தான் அவங்க போய் சேர்ந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஏன் திமுகவும் இருக்கட்டும், திமுகவும் வேணும் அப்படின்னு ஏன் நினைக்கிறாங்க? காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய ஒரு சில தலைவர்கள் ஏன் அதை வலியுறுத்துறாங்க? இல்ல, ஒரு அகில இந்திய அளவில் 3வது அணி உருப்பெற்று விடக் கூடாது என்கிற ஒரு அச்சமும் அவர்களுக்கு காரணமாக இருக்கு. மாநில கட்சிகள் சேர்ந்து பாஜகவாலும் பாஜகவாலும் பாதிக்கப்பட்டு காங்கிரஸ் கட்சியாலும் பாதிக்கப்பட்ட கட்சிகள் இருக்காங்களே. இன்னைக்கு அகில இந்திய அளவுல பல கட்சிகள் இருக்காங்க. இப்ப மம்தா பானர்ஜி அவர்கள் எல்லாம் பாஜக எதிர்ப்புலையும் இருக்காங்க, காங்கிரஸோடும் அவர்கள் எல்லாம் நட்பு வட்டத்துல இல்ல. இதே மாதிரி ஒவ்வொரு மாநிலத்திலும் இருக்காங்க. அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் டெல்லியில, இப்படி அதே மாதிரி நவீன் பட்நாயக் அவர்கள், இது போன்றவர்களை ஒருங்கிணைத்து ஒருவேளை அந்த பீகார்லயே பாருங்க தோல்விக்கு ஒரு வகையில காங்கிரசும் காரணம் தான். இப்படி இருக்கக்கூடிய கட்சிகளை ஏற்கனவே மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்தியா கூட்டணியை ஒருங்கிணைத்தவர். ஒரு காலகட்டத்துல 2019 ராகுல் காந்தி அவர்களை பிரதமர்னு முதல்ல முன்மொழிந்தவர் அவர் தான். அவரால் முயன்றால் ஒரு 3வது அணி அமைக்க முடிந்து விட்டால் அது காங்கிரஸோட அந்த எதிர்கட்சி தலைவர் இருக்கையை ஒருவேளை கேள்விக்குறியாக்கி விடுமோ என்கிற அச்சமும்
இதற்குள்ள இன்னொரு காரணமாக இருக்கலாம். அதனாலதான் நீங்க வர்றவங்க எல்லாம் வரட்டும், நம்மளே அரியணையில் ஏத்தட்டும், இந்த இலக்கை நோக்கி காங்கிரஸ் நகர்றாங்க. அது ரொம்ப ஜனநாயகத்துக்கே ஆபத்தானது. அப்படி காங்கிரஸ் கட்சி நினைக்கணும்னா சட்டமன்ற தேர்தல்கள்ல மாநில கட்சியோட ஒரு இணக்கமான உறவை பேணி இருந்து மாநில கட்சிகள் அவங்களுடைய உறுதித்தன்மையோ ஆட்சி அதிகாரத்துக்கு வரக்கூடிய சூழலுக்கோ தங்களுடைய பங்களிப்பு கொடுத்திருந்தா தானே பிரதிபலனாக நாடாளுமன்ற தேர்தலில் எங்க கூட இருங்கன்னு டிமாண்ட வைக்க முடியும் அந்த கட்சி. அதுதான் இங்க பிரச்சனையாக இருக்கிறது சார். ஒரு தேர்தல் என்று வரும் பொழுது கண்ணுக்கு தெரிந்த அந்த தேர்தலை தான் மனதில் வைக்கிறாங்க. பாஜக 20 ஆண்டுகள் கழித்து எப்படி நம்ம களமாடணும்னு தீர்மானிக்கிறாங்க. ஆனா காங்கிரஸ் கட்சி அடுத்த ஒரு 3 மாதத்துல ஒரு மாநிலத்துல தேர்தல் இருந்தா கண்கள்ல மற்ற தேர்தல்களை எல்லாம் கண்ணை கட்டி மறைத்து விட்டு அந்த ஒரு தேர்தலை மட்டும் குறியாக வைத்து நம்ம நட்பு சக்தி யாரு, நமக்கு எதிராக இருப்பவர்கள் யாரு என்கிற களமாடல் எல்லாம் தவிர்க்கிறாங்க. அந்த இடம் தான் ஆபத்தான. அதனாலதான் அவங்க இத்தனை தோல்விகளை தொடர்ந்து சந்திக்கிறாங்க. நீங்க வரலாற்றுல இல்லாத அளவிற்கு 2014 முதல் அரியணையிலே இல்லாமல் அவர்கள் 12 ஆண்டுகளை கடந்திருக்காங்க. இப்பொழுதுதான் எதிர்கட்சி தலைவர் இருக்கே வந்திருக்கு. அப்ப கிட்டத்தட்ட இவ்வளவு பெரிய தோல்விக்கு காரணம் ஒவ்வொரு தோல்வியிலும் மறுபரிசீலனையும் செய்யாம நட்பு ஆட்டம். பாண்டிச்சேரியில பாருங்க, பீகார்ல பாருங்க. அப்ப அவர்களுக்கு கூட்டணிக்குள் ஒரு கட்சிக்குள்ள வர்றதே விக்ரமாதித்யர் முதுகலை ஏறிக்கொண்ட வேதாளம் போல செயல்படுவது. அப்ப அது ஒரு வகையில ஒரு பெரிய நெருக்கடியை அந்த கூட்டணி கட்சிகளுக்கும் கொடுக்குது. அதனால ஒரு நிரந்தரமான ஒரு இடத்தையும் இலக்கையும் அடையறதையும் சிரமம். தாவேகா கிட்டையும் அரசியல் லாபம் வேணும், திமுக கிட்டையும் பொலிட்டிக்கல் கெயின் வேணும். 2 லாபத்துல எதையுமே இழந்துடக்கூடாதுன்னு காங்கிரஸ் கட்சி நினைக்குதா? ஆமா, நிச்சயமா சார். இப்ப இந்த ஒரே தேர்தல் தான், ஒரே தேர்தலை மையமாக வைத்து தேர்தலுக்கு முன்பு ஒரு கூட்டணி, அது இல்லாம ஒரு ராஜ்யசபா சீட்டு, தேர்தலுக்கு பின்பு ஒரு கூட்டணி, அதை மையமாக வைத்து ஒரு ராஜ்யசபா சீட்டு. அப்ப இது நமக்கு பட்டவர்த்தனமாக அதைத்தானே காட்டுது. நீங்க ஒரே பொண்ணு கிட்டத்தட்ட 2 தரங்களை பார்க்கிறாங்கன்னா யாராவது ஒருவரை மனம் முடிப்பாங்க. நீங்க தேர்தலுக்கு முன்பு ஒரு உறவு, தேர்தலுக்கு பின்பு ஒரு நிலை என்று 2 ராஜ்யசபா எம்பி, 2 பேர் அமைச்சராக இருக்காங்க அப்படிங்கிற ஒரு காரணத்திற்காக நீங்கள் ஆதரிக்கலாம், ஓகே. பட் ஆனா அதற்கு பின்பும் கிட்டத்தட்ட ஒரு ராஜ்யசபா எம்பி வாங்கிக்கிறாங்க. இதுல தாவேக்காவுக்கு லாபம் இருக்கு. நீங்க ஒருவேளை அங்க போய் அவர்கள் பாராளுமன்றத்துக்கு போனா பாஜக முன்மொழியக்கூடிய தீர்மானங்களை ஒன்று ஆதரிக்கணும் அல்லது எதிர்க்கணும். ஆதரித்தால் தமிழ்நாட்டுக்குள்ள சிக்கல், எதிர்த்தால் நிதி வர்றதுல சிக்கல். போனா போட்டுன்னு காங்கிரஸ் பக்கம் தள்ளி விட்டுட்டாங்க. அதை காங்கிரஸ் வகித்துக் கொள்கிறது. ஓகே.